பிரியாணின்றப்போ அப்பதான் நல்ல கறி வந்து ஜூசியா சாப்பிடணும், நல்ல பஞ்சுமா இருக்கணும்னா வெளிநாட்டுல பிரியாணி பண்ண சொல்றாங்க. வெளிநாட்டுல பிரியாணி பண்ணோம்னா என்ன நடக்கும்னா, நாட்டாடு நாட்டுக்கோழி மாதிரி தான், அதாவது பிராய்லர் ஆடுக்கும் நாட்டாடுக்கும் வித்தியாசம். நாட்டாடுல பிரியாணி பண்ணா ஜூஸ் இறங்காது, கறி டைட் ஆயிரும், வேக வேக கறி டைட் ஆயிரும். அப்பன்றப்ப நீங்க பிரியாணில வந்து உழுக போகும்போது அந்த கறி அப்படியே அந்த சாப்பாடும் கறி வந்து உழுவு, கறியை நீங்க இப்படி நசுக்கி பாத்தீங்கன்னா உடையாது, கஷ்டமா கடிச்சு சாப்பிடும். அதுதான் ரொம்ப வேக வச்சுட்டா ஒரு மாதிரி இருக்குன்னு. ஆமா, வேக வச்சுட்டான்னு கிடையாது, முத்திர ஆடா எடுத்துட்டு அந்த மாதிரி. பிரியாணிக்குன்றது ரேஷியோ வெள்ளாடா கூட செம்மொழியா இருக்கட்டும் 8 to 10 கிலோ தான் இருக்கும், அவ்வளவுதான். கொழுப்பு வந்து ஒரு 700 to 1 கிலோ இருக்கும், 700 கிராம் to 1 கிலோ இருக்கும். அந்த எந்த ஆடு இருந்தாலுமே சரி, செம்பிளில வெள்ளாடுல ஒரு 1/2 கிலோ இருக்கும் கொழுப்பு. இந்த ரேஷியோல பர்டிகுலர் ஆடை பிடிச்சோன்னா சூப்பரா இருக்கும். அந்த பிரியாணியே மணக்கும், நீ மண்டபத்துக்கு வெளியே போகும்போதே ஒரு மனம் இருக்கும், அந்த ரேஷியோ இருக்கும். இதுக்கு இடையில ஆடு பெருசா பிடிச்சி, ஒரு ஆடை சின்னதா பிடிச்சி, ஒரு ஆடை ரொம்ப முரட்டாடா பிடிச்சி, இந்த சின்ன ஆடு பூரா கைமாவாயிரும், சீக்கிரம் வெந்துரும். மீடியமா இருக்க ஆடு பூரா மீடியமா வெந்துருக்கும். பெரிய ஆடு வேகவே வேகாது. பெரிய ஆடு வேகணுமே சொல்லிட்டு இதை வேக வச்சுக்கிட்டே இருப்போம், இது பூரா வந்து சாப்பாடுல கறி இருக்கு. அப்புறம் பந்திக்கு போகும்போது பீஸ் பத்தல, பீஸ் இல்ல, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். ஆக்சுவலி நல்லா ஃபுல்ஃபில்லா சாப்பிடணும்னா செம்பிளி ஆடு யூஸ் பண்ணலாம், செம்மறி யூஸ் பண்ணலாம், நல்லா ஒரு அரமாவோட சாப்பிடலாம், ஜூஸ் இறங்கும். இல்ல எனக்கு கொஞ்சம் எங்க வீட்டுல அதை விரும்ப மாட்டாங்க, அந்த ஒரு சில மாதிரி அரிக்கும் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க, அந்த மாதிரிக்கும் வெள்ளாடு யூஸ் பண்ணலாம். வெள்ளாடுன்றது ஃபுல்ஃபில் கிடைக்கும், ஒரு 80% நிற்கும். அதான் கிரில்ல வந்து ஒரு கிரில் சிக்கன், தந்தூரி சிக்கன், நாட்டுக்கோழியை சாப்பிட்டா என்ன ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி ஃபீல். இதே பிராய்லர்ல நல்ல ஒரு 1.5 கிலோ 1.25 கிலோ சைஸ்ல ஒரு கோழியை பிடிச்சி ஒரு நல்ல ஒரு கிரில் ஆத்தன்டிக் மசாலா கொடுத்து நல்லா கிரில் பண்ணி சாப்பிடும்போது நல்ல நம்மள அறியாம சாப்பிடுவோம். மட்டன் பிரியாணின்னு சொல்லும்போது அந்த ரிப்ஸ் எடுக்கும்போது அப்படியே வரும், அப்படியே உருவி வரும் அந்த ரைஸோட. செம்மொழி தான், அது செம்மொழி தான். அதுவும் அந்த பிங்கிஷா இருக்கும், அந்த செம்மொழியே தான். அந்த பிங்கிஷா இருந்து ரைஸ்ல தனியா வரும், ரிப்ஸ் தனியா வரணும். அப்படி இருந்தா அந்த மட்டன் பிரியாணிக்கான ஃபீலே கிடைக்கும். அது ரொம்ப ரேரா தான் கிடைக்குது, நிறைய இடத்துல அப்படி இல்ல. நீங்க சொல்ற மாதிரி அழுத்தும் போது ரொம்ப அஞ்சு மாதிரி இருக்கணும், நொங்கு மாதிரி அப்படியே இருக்கணும். அதுதான் உண்மையான ரேஷியோ. ஒரு பிரியாணி ஃபுல்ஃபில்லா சாப்பிடணும்னா அரோமாவா இருக்கணும், டேஸ்ட் இருக்கணும், உப்பு உரப்பு நல்லா இருக்கணும், அந்த மசாலோடைய பிடிப்பு நல்லா இருக்கணும். பிரியாணி அதான் பிரியாணி. இப்போ என்னன்னா, ஒரு பிரியாணி நீங்க ஒரு எடுத்து பண்றீங்க, ஒரு 1000 பேருக்கு சமைக்கணும்னா எத்தனை ஆடு தேவைப்படும், எத்தனை கிலோ அரிசி தேவைப்படும், எப்படி வந்து சமைச்சு முடியும்? 1000 பேருக்கு. 1000 பேருக்கு நாங்க வந்து எப்பயுமே 1000 பேர்னா 1000 பேர் சமைக்க மாட்டோம். 1000 பேர் சமைக்கிற சாப்பாடு 1100 பேர் சாப்பிடலாம். அந்த 100 பேர் யாருன்றதே முதல் சொல்லிடுறேன். ஏன்னா இதெல்லாம் நான் வந்து சொல்லும் போதே ஒரு விஷயத்த சொல்லிடணும். இந்த 100 பேர் யாருன்னா எல்லாருமே நினைப்போம், நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்தோம், ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்களுக்கு என்ன மைண்ட்ல இருக்கும் அவங்களுக்கு தெரியாது. ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க சாப்பிட்டா போதும். ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் தெரியுங்களா? ஒரு போட்டோகிராஃபியா இருக்கட்டும், ஒரு டெக்கரேஷனுக்காரங்களா இருக்கட்டும், ஒரு மண்டபத்தில் இருக்கிற ஆளா இருக்கட்டும், ஒரு விஐபி வராருன்னா ஒரு டிரைவர் வருவார். அதெல்லாம் அவங்க மென்ஷனே பண்ண மாட்டாங்க. மண்டபத்துலன்னு சொல்லி கிளீன் பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்கும், சர்வீஸ் பண்றவங்க, கிச்சன் டிபார்ட்மெண்ட்டை விட்டுருங்க, எல்லாம் உள்ளே இருப்பாங்க, சாப்பிட்டுக்கோங்க. ஏதோ சர்வீஸ் பண்றவங்க, இலை எடுக்கிறவங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 100 மெம்பர்ஸ் வந்துருவாங்க. எல்லா கல்யாணத்திலையும் 3 நேரம் கல்யாணம் எடுக்கணும், 3 நேரமும் இருப்பாங்க. இந்த 100 பேர் எக்ஸ்ட்ரா சாப்பிடுறேன்னு சொல்றேன் பாத்தீங்களா, இவங்க சாப்பிட்டுக்குவாங்க. அங்க மொத்தம் கிளைண்ட்டுக்கு இது தெரியாது. கிளைண்ட் 1000 பேர் சொன்னாங்களா, 1000 பேர் சாப்பிட்டுட்டாங்க. ஆனா இவங்க கிளைண்ட் இதை மென்ஷனே பண்ண மாட்டாங்க. இவங்க அந்த 100 பேர் சேர்த்து சாப்பிடுறது இப்படி சாப்பிடுவாங்க. இதுதான் எல்லா கேட்டரும் பண்றது.